Hi, hello, namaste and welcome back to SHIV TECHNO channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லேப்டாப் ஆர் பிசி இதுல வைஃபை டிரைவரை பத்தி பார்ப்போம். நம்ம சேனல்ல இருந்து ஏற்கனவே ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க வைஃபை டிரைவர் அவங்களுக்கு சரியா இல்ல, சோ அதை பத்தி ஒரு வீடியோ போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. சோ அவங்களுக்காக இந்த வீடியோ பிளஸ் யார் யாருக்கெல்லாம் இந்த வைஃபை டிரைவர்ஸை பத்தி தெரியலையோ அவங்களும் வாட்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் சீக்கிரமாக பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சீக்கிரமாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட லேப்டாப் ஆர் பிசியில் எப்படி வைஃபை ஆன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல உங்களுக்கு வைஃபை சிம்பிள் இருக்குல்ல, இதை நீங்கள் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே அவைலபிள் நெட்ஒர்க்ஸ் எல்லாம் காமிக்கும். அது கீழே இந்த இடத்துல 3 டேப் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வைஃபை, செகண்ட் ஏரோப்ளைன் மோடு, தேர்டு மொபைல் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வைஃபை ஆன் ஆயிரும். இப்போ சப்போஸ் இது ஆஃப்ல இருந்ததுன்னா இங்கே நீங்க கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வைஃபை செட்டிங்ஸ்க்கு எப்படி போகணும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸ்ல போய் ஜஸ்ட் வைஃபை அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் இதை ஓப்பன் பண்றதுக்கு நார்மலா நம்ம செட்டிங் போயிட்டு அப்போ வைஃபை அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி கூட நம்ம இந்த இடத்துக்கு வந்துக்கலாம். ஒன்ஸ் இந்த வைஃபையோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணனதுக்கு அப்புறம் நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் வைஃபை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, அதே மாதிரி கீழே ஹாட்ஸ்பாட் 2.0 நெட்வொர்க் சொல்லிட்டு இது ஆன்ல இருக்கா. இது ரெண்டுமே இருந்தா நமக்கு போத் வைஃபை அண்ட் ஹாட்ஸ்பாட் டெக்னாலஜியோட டிரைவர் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ சப்போஸ் அது இல்லைன்னா நம்ம குரோம்ல இருந்து டவுன்லோட் பண்ணி கூட நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டி நீங்க ரீஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இந்த டிரைவர் எல்லாம் உங்களோட லேப்டாப் ஆர் பிசில இன்ஸ்டால் ஆகும். இப்போ நமக்கு இன்ஸ்டால் ஆயிருக்கு பாத்தீங்களா, இங்க ரெண்டுமே ஆன்ல இருக்கு. ஒன்ஸ் இது செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைஃபை ஆன் ஆயிரும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஆன் ஆகல, அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதை ட்ரபிள் ஷூட் பண்ணிக்கலாம். அது எப்படி பாத்தீங்கன்னா அதே மாதிரி சேம் செட்டிங்ஸ்ல போயிட்டு ட்ரபிள் ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு அடிங்க. ட்ரபிள் ஷூட் செட்டிங்கோட பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நான் நார்மலா சொன்ன மாதிரி இது நமக்கு நோட்டிஃபை பண்றதுக்கு கீழே வியூ ட்ரபிள் ஷூட்டிங் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம எத்தனை வாட்டி ட்ரபிள் ஷூட் பண்ணியிருக்கோம், எதுக்கெல்லாம் ட்ரபிள் ஷூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்டரி காமிக்கும். நமக்கு தேவை இங்க அடிஷனல் ட்ரபிள் ஷூட்டர்ஸ் இங்கதான் நம்ம போகணும். பிகாஸ் ஹாட்ஸ்பாட், வைஃபை, ப்ளூடூத் இந்த மாதிரி எல்லா டெக்னாலஜியும் அடிஷனல் தான் இருக்கு. இந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே நமக்கு அடிஷனல் செட்டிங்ஸ் தான். ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப காமிக்கும். வைஃபை ட்ரபிள் ஷூட் தானே நமக்கு இப்போ ப்ராப்ளம். ஸோ நீங்க இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ரன் த ட்ரபிள் ஷூட்டர் இதை கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு டிடெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 டேப் மாதிரி காமிக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகும். உங்களோட ட்ரபிள் ஷூட் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா உங்களுக்கு இந்த இடத்துல ப்ராப்ளம் சால்வ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். என்னோட வைஃபை செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கிறதுனால எனக்கு இங்க ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ண முடியல. இப்ப சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா இங்க ப்ராப்ளம் சால்வ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். தென் நீங்க நார்மலா இந்த க்ளோஸ் ட்ரபிள் ஷூட்டர் இருக்குல்ல, இந்த இதை கிளிக் பண்ணிட்டு ஒன் டைம் உங்களோட சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் நமக்கு அந்த டிரைவர்ஸ் எல்லாம் கரெக்டா ஒர்க் ஆகும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல சீக்கிரமா வரும். இதே மாதிரி மேலும் பல வீடியோல பார்ப்போம். பை.